வணக்கம், நான் வழக்கறிஞர் பிரியங்கா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சியூமோட்டோ. சியூமோட்டோன்னா என்னென்னு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா COVID-19 பேண்டமிக் அப்போது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சரிங்களா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்க வேறு மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்துக்கு வந்து வேலை செய்வாங்க. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க பாதிப்படைவாங்க. அப்போ அவங்க எப்படி அவங்க மாநிலத்துக்கு போகிறது, சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இப்போ கவர்மெண்ட்டே வந்து தானாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் உச்சநீதிமன்றம் தானாகவே முன் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. எந்த மாதிரின்னா ஆர்டிகல் 21 கான்ஸ்டியூஷன் படி ரைட் டு லைஃப் சரிங்களா, யாருமே வந்து சாப்பாடு இல்லாமல் பாதிப்படையக்கூடாது, தங்குற இடம் இல்லாமல் பாதிப்படையக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரயில்வே வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இலவசமாக பண்ணி கொடுங்க, சாப்பாடு அவங்களுக்கு வந்து கொடுங்க, தங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது தான் வந்து சியூமோட்டோ. இப்போ இனி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ப்ரிசனில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இப்போ கைதி வந்து இறந்துடுறாங்க. அப்படிங்கும்போது இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து தானாகவே முன் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. என்னென்னா, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் ஒரு ப்ரிசன் வந்து இறந்துறாரு அப்படிங்கும்போது எல்லா இதுலேயுமே வந்து சரியான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குதா அப்படிங்கிறது வந்து பாருங்கள். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்ஷன் வந்து சியூமோட்டோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடிஷ்னலாக கோர்ட்டே வந்து தானாகவே முன் வந்து ஒரு நல்ல எண்ணத்துடன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவு தான் வந்து சியூமோட்டோ. நன்றி.